ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான மீன் குழம்பு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குழம்புக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. இப்போ அதை கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நான் கரைச்ச புளியை வந்து தண்ணியை மட்டும் வடித்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நமக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு, தக்காளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து நான் வந்து இப்போ 3 தக்காளி ஆட் பண்ண போகிறேன். இந்த புளியோடு சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறேங்க. கையில் பிசைகிறதாங்க ருசி என்றைக்குமே. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இதில் தேவையான மிளகாத்தூளெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன். அவங்கவுங்க காரம் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்பட்டதுன்னா கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையில் இப்படி கரைச்சி விட்டுடலாங்க. நான் ஆல்ரெடி வந்து புளி ஊற வச்ச தண்ணி ஒரு தண்ணி தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 2வது தண்ணி அதில் நான் புழிஞ்சு கரைச்சி ஊற்ற போகிறேங்க. ஸோ 2வது தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுட்டோங்க. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் குழம்பு வச்சுட்டோம். இப்போ நம்ம தாளித்து அந்த கரைச்சதை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேங்க. அது எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது வதக்கும் போது உங்களுக்கு வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வீடே மணக்கும். இந்த மாதிரி வெங்காயம் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ மசாலாவை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா வாசனை எல்லாம் போய் அப்படியே நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா குழம்பு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் சிம்மில் போட்டுட்டு நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கட்லா மீன் தாங்க ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மீனை போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மில் போட்டுருங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். சிம்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டுங்க. மீன் நல்லா வெந்துடும். வெந்துட்டு மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் நல்லா உடையாமல் வெந்திருக்கு. இந்த பாருங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மீன் குழம்பு வந்து நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. இது வந்து நான் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குற ரெசிபி. இது பிகினர்ஸ் எல்லாம் இதை வந்து நல்லாவே ட்ரை பண்ணலாம். மீன் வாடையே இருக்காது, கவுச்சி வாடை இல்லாமல் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.